அதிவீர ராமபாண்டியன் சார், சிறை நிரப்பும் போராட்டத்தை பாமக அறிவித்திருக்கிறது. அவர்களுக்கான ஒதுக்கீட்டை கேட்டு இப்போ 15% கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? 10.5 கொடுத்தது இப்போ 15 கொடுங்கன்னு சொல்லிட்டு சார். ஏதோ இது தேர்தல் நெருங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கப்படுவதெல்லாம் சகஜம்தான். 21 போல நமக்கு எந்த எதிர்ப்போ பிரச்சனையோ வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப சாமர்த்தியமான முடிவா இந்த நகர்வு நீங்க பண்ணியிருக்கிறது. சாமர்த்தியமான முடிவு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இல்லை, இது நீண்ட நாளைய மக்களிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை. இப்போ அந்த கோரிக்கையை ஏதோ திடீர்னு ஆஃபீஸில் இருந்து போய் சொல்லலை. கிட்டத்தட்ட 150 தொகுதிகளுக்கு மேலே சுற்றுப்பயணம் போகிறார். அந்த போகிற சுற்றுப்பயணங்கள் எல்லாம் முக்குலத்தோர் மக்கள் இருக்கிற பகுதிகளில் இது போன்ற கோரிக்கையை ஒருவராக வைக்கக்கூடிய நிலையில் அதை எடுத்து கொண்டு வருகிறார். இந்த சுற்றுப்பயணம் 3 நாட்கள் மழையின் காரணமாக தடைபடுகிற போது அந்த கோரிக்கையை உடனே கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, சுற்றுப்பயணத்தில் தன்னிடம் வைத்த கோரிக்கை உடனே மத்திய அரசு தான் இதை செய்ய வேண்டும் என்பதால் மத்திய அரசுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு மக்கள் எண்ணத்தோடும் உணர்வோடும் நாங்கள் அரசியல் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதும் இருக்கும் என்பதை இந்த சுற்றுப்பயணத்தின் போது அவரிடம் வந்த கோரிக்கையை மிகச்சிறப்பாக அதை மத்திய அரசிடம் கொண்டு போய் சேர்த்து. ராமபாண்டியன் சார், நீங்க ரொம்ப திறமையான வழக்கறிஞர், நல்லா பேசக்கூடியவரும் கூட. இல்ல எங்களுக்கு தெரியும், அதனால நான் சொல்றேன் சார். செப்டம்பர் 12ஆம் தேதி இதை பேசுறாரு சார். சரி, தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசுறாரு. செப்டம்பர் 12 பேசுறாரு. நீங்க 16 போய் சந்திச்சு இதை கோரிக்கை வைக்கிறீங்க. கண்டிப்பா. ஆமா. அப்ப எவ்வளவு ஸ்பீடா இருக்கும்னு பாருங்க. இந்த கோரிக்கையின் மீது மக்கள் எந்த உணர்வோடு அதை சொல்கிறார்கள்னா அதுக்கு உடனடியாக எதிர்வினை ஆற்றக்கூடிய இயக்கம் அதிமுக. யார் அந்த கோரிக்கை வச்சதுங்கிறது தான் சார் எங்களுக்கு பிரச்சனை. இல்ல சார், என்ன வைக்கிறாங்க, முக்குலத்தை சார்ந்த மக்கள் பார்க்குறாங்க. அந்த பகுதிகளில் சுற்றுப்பயணம் போகிறார். ராம்நாடு போயிட்டு வந்தார். தேனி பெரியகுளம் பகுதியில் வருகிற போதெல்லாம் அந்த கோரிக்கைகள் மீண்டும் வலுப்பெறுகிற போது அதை கண்டிப்பாக எடுத்து அங்கே போய் சொல்லணும். அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்குது, போய் சொல்கிறாரு சார். இதில் நீங்கள் அரசியல் ரீதியாக அரசியல் அப்படின்னா சார், இயல்பாகவே முக்குலத்து சமூகத்தை புறந்தள்ளி விட்டோ அல்லது அவர்களுடைய கோரிக்கைகளை கவனிக்காமல் விட்டுவிட்டோ எந்த கட்சியும் அரசியல் செய்ய முடியாதுங்க. ஓகே ஓகே. அதனால் இது அரசியல் இல்லை சார். ஒரு பெரிய இனக்குழுவினுடைய கோரிக்கை எடுத்து செல்வது உடனே அவர்களுடைய வாக்கு வங்கிக்காகத்தான் இதை செய்கிறார்கள் சார். இந்த விருதுக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு அவருடைய வாழ்நாளிலே கொடுத்துருக்கணும் சார். மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இனிமேல் நீங்கள் இந்த விருதை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை இந்திய அரசுக்கு பெற்று தந்தவரே நாங்கள் பசுமன் தேவர்னு சொல்கிறோம். ஆனால் சுதந்திரம் பெற்றவனும் இன்னும் வழங்கப்படவில்லையே என்பதுதான் எங்களுடைய அந்த நீண்ட நாள கோரிக்கை. அந்த கோரிக்கை மக்களுடைய கோரிக்கை. அதை எடுத்து கொண்டு போய் சொன்னால் உண்மையிலே முதல்ல இதை அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்க இதை கொண்டு அரசியல் கட்சியாக எதற்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி இருக்கு சார்? மக்களுடைய எண்ணத்தை வென்று கொடுப்பதற்கு தானே சார். சட்டமாகவோ அவர்களுடைய விருப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தானே. அப்போ அதை செய்கிற போது அரசியலுக்காக செய்கிறீங்கன்னா மக்களினுடைய எண்ண ஓட்டத்தை சிறந்த முறையில் அவர்கள் செய்வதாக இருந்தால் நாங்கள் செய்யணும். இது மத்திய அரசு செய்கிறாருன்னா மத்திய அரசிட்ட கொடுத்துருக்கோம். இது முழுக்க தமிழக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்தால் தான் சார் அது இயல்பான கட்சி. அந்த இயல்பான அரசியல் கட்சியாக அதிமுக செயல்பட்டு இருக்கிறதே ஒழிய நீங்கள் சொல்கிற கோணத்தில் தொனியில் ஒரு சின்ன உதாரணம் தென் மாவட்டங்களில் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரையில கொஞ்சம் மட்டும் எனக்கு நீங்க 2021 அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டிட்டு சார்? எனக்கு நினைவில்லை, அதனால கேட்கிறேன். சரி, நீங்க சொல்லுங்க. எனக்கு நினைவில்லை. சரி சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சது ஒரு 65 66 ஜெயிச்சிருக்கீங்க. போட்டியிட்டது எத்தனை தொகுதிகள் எனக்கு நீங்க சும்மா சொல்லுங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால தான் கேட்கிறேன். நான் போட்டியிட்ட தொகுதிகள்னா சார் குறைஞ்சது ஒரு 150க்கு மேல 150க்கு மேல 150க்கு மேல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சரி, நானும் உதாரணத்துக்கு தான். சரி, ஓகே. இந்த 65 தொகுதிகள் சார், இந்த 65 தொகுதிகள் நீங்க வெறும் 5 மாவட்டங்கள்ல மட்டும் 35 தொகுதிகள் உள்ள ஜெயிச்சிருக்காங்க. சரி, சரிங்களா? சேலம், தருமபுரி எப்போதுமே நான் சொல்றேன் சார். மீதம் இருக்கக்கூடிய அன்றைய தேதியில 21 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36 மாவட்டங்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க புதிதாக உருவாக்கிய மாவட்டங்கள் மயிலாடுதுறை, இந்த மாதிரி கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் சரிங்களா, தென்காசி, இதெல்லாம் சேர்த்து நான் சொல்ல 36 மாவட்டம் இருந்ததுன்ட்டு ஒரு நினைவு. இந்த 5 மாவட்டத்தை கழிச்சோம்னா 27 மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டத்திற்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சது. அதுல பெரும்பான்மையாக தோல்வியடைந்த தொகுதிகள் எல்லாம் தென் மாவட்டம். சரி, பெரும்பான்மையாக. சரியா?
நீங்க அந்த அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்து விடக்கூடாதுன்ட்டு இது எடுக்கப்பட்ட முயற்சி நாங்க ஏன் நினைக்க கூடாது? இல்லை, நீங்கள் இப்போ சொல்ல வந்த கணக்கில் பெரும்பான்மையாக தென் மாவட்டங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க சார். இப்போ நான் தென் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தொகுதியில் நான் இருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையிலிருந்து தேர்தலை பார்த்தது வரைக்கும் சேரன் மகாதேவி அதிமுக ஜெயிச்சிருக்கிறது, இசக்கி சுப்பையா எம்எல்ஏ. நான் இருக்கிற தொகுதி கடையநல்லூர், வெற்றி பெற்றிருக்கிறவர் குட்டியப்பா, முக்குளத்தை சேர்ந்த எம்எல்ஏ. எதிர்த்து போட்டியிட்டவரும் முக்குளத்தை சேர்ந்தவர் தான். அப்படியே நீங்கள் வரிசையாக ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது பிரதிநிதித்துவம் என்பது அதிமுக, அது நீங்கள் இந்த 2021 அந்த தேர்தலை மட்டும் அப்படி தனியாக எடுத்து வச்சு பார்க்கக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி இத்தனை தொகுதிகள் வென்றதே மிகப்பெரிய விஷயம் ஒன்று. இரண்டாவது, நீங்கள் அதிமுக இதை விட குறைவான தொகுதிகளோடு எதிர்க்கட்சி வரிசையில் அமரவில்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஃபேக்டர் வந்து நீங்கள் இந்த ஒரு கணக்கீடுகளை கொண்டு வந்து இது வந்து முக்குளத்தோர் அதிருப்தியில் இருக்கிறார்கள், அவர்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால், நான் சொன்ன இந்த 3 தொகுதிகளின் வாக்கு வித்தியாசத்தை இல்லை சார், பிரதிநிதித்துவம் என்பதும் ஆன்டி இன்கம்பன்சி என்பதும் தேர்தல் முடிவுகளை இதோடு பொருத்தி பார்ப்பது என்பதும் சார் 21 சார் இல்ல சார் 21 எலெக்ஷன் நீங்க 19 நடந்த 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலாக இருக்கட்டும் சரியா, அல்லது நீங்க வந்து 21 நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இது ரெண்டுலையுமே நீங்க வந்து இந்த சமூக ரீதியான வாக்குகள் பெரிய ரோல் பிளே பண்ணது. நாங்க இல்லைன்னா நீங்க இந்த ஆட்சியை தக்க வைத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியும் பேசினார். நீங்க 21 நீங்க தென் மாவட்டத்திற்குள்ளாக உங்களுடைய அப்போதைய அமைச்சர் பெருமக்கள் உள்ள நுழைய முடியாதது உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும். யார் நுழைய முடியல? எல்லாருமே நுழைய முடியல. நீங்க உதயகுமார்ல இருந்து சார், உதயகுமார் இன்னைக்கு ஜெயிச்சு துணை தலைவராக இருக்கார், எதிர்கட்சி துணைத் தலைவர் சார். அப்ப இது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இது போன்ற தொலைக்காட்சி ஊடகங்களில் சொல்வதெல்லாம் யதார்த்தத்தில் அப்படி இல்லவே இல்லை. அப்படி என்றால் உதயகுமார் அவர்கள் வென்றிருக்க முடியுமா? இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்க முடியுமா? ஏன் ஓபிஎஸ் அந்த பதவியில் தானே இருந்தாரு, அவரை ரீப்ளேஸ் பண்ணது யாரு? அப்படி நீங்க எடுத்து போனீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அன்னை ஓபிஎஸ் அண்ணனும் சரி உதயகுமார் சொன்னது, இவங்களும் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்களுக்கு சிரமப்பட்ட போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சார் சொன்னாங்க? இது வந்து ஒரு சாதாரணமா போட்டிருக்கோம், அது முழுமையா நாங்க போடல. சிரமப்பட்ட போதுன்ட்டு நீங்க சொல்லுங்க, நீங்க சிரமப்படலங்கிறீங்க, அவர் தான் சொல்றாரு. இல்ல சிரமம் என்பது அதுக்காக ஜெயித்தார்களா? அதாவது நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சார். அதாவது ஆர்பி உதயகுமார் அவர்கள் அங்கே செல்லுகிற போது சில சார் மீடியாக்கள்ல ஒரு சில செய்திகளை போடலாம் ஒரு சில இடங்களில், அதாவது ஒரு அடர்த்தியான சூழ்நிலை, அடர்த்தியான ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய இடத்துல அப்படி வரும். அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, அந்த இடத்தில் வென்று காமிக்கிற போது அந்த மக்களை கன்வின்ஸ் பண்றாங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஏமாத்த முடியுமா? இல்ல நீங்க சொல்ற முக்குளத்தோர் மக்களை நான் இப்படி எப்படின்னு சொல்லி சாதாரணமாக முடியாது. அரசியல் வயப்பட்டு அவர்களும் அரசியல் ரீதியாக யோசிக்கக்கூடியவர்கள், மிக தெளிவான சிந்தனை உடையவர்கள். அதனால தான் சரி, இதை இந்த கோரிக்கை என்பது வேறு. அப்போ அரசியலில் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எம்எல்ஏக்கள் இந்த தொகுதியில் யார் இருக்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் தெளிந்த அறிவு பெற்றதனால தானே இவ்வளவு பிரதிநிதித்துவம் வர முடிஞ்சது சார். நீங்க மேற்கு மண்டலத்தில் அதிமுக எப்போதும் அதிகப்படியான வாக்குகளில் ஜெயிக்கும், இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த இடத்துல வென்றவர்களில் முக்குளத்தோர்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகம் தானே. நீங்க 21 தான் ஜெயிச்சிங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த 21 பேர்ல முக்குளத்தோர்கள் எத்தனை பேர் வெற்றி இருக்காங்க பாருங்க. மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி தான் இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, இதை விட மோசமான தோல்வியை கூட அதிமுக சந்திச்சிருக்குல்ல, இல்ல திமுகவும் சந்தித்திருக்குது. நான் சொல்ல வர்றது, அப்போ இந்த இடத்தில் இந்த ஒரு பிரச்சனையை மட்டும் வைத்துக்கொண்டு அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் அதிமுகவுக்கும் முக்குளத்தோர் இயக்கத்திற்கும் ஒரு இவர்களை வைத்து மட்டுமான பிணைப்பு கிடையாது. ஓகே சார், ஓகே. அதாவது நீங்க சொல்லுகிற டிடிவி அல்லது சசிகலா அவர்கள், அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள், இவர்களை தவிர்த்து தமிழகத்தில் முக்குளத்தோரே இல்லையா அரசியல்ல? ஒரு ஓபிஎஸ் இல்லாத இடத்தில் உதயகுமார் தானே இருக்காரு, அவர் முக்குளத்தோர் தானே. அப்போ ஓபிஎஸ் தான் முக்குளத்தோர், அவர் முக்குளத்தோரை நீங்க கருத முடியாதா, ஏற்றுக்கொள்ள முடியாதா? அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க தானே செய்யறாங்க. புரியுது. அப்ப இதுல எப்படி நீங்க வந்து இவங்க இல்லாத இடத்தில் சார், நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு நயனா நாகேந்திரன் இருக்கார் பாருங்க.
அவர் எவ்வளோ செல்வாக்கு பெற்றவர்னு தெரியும். அவருடைய தொகுதியில் நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் வர்றார் அரசியலுக்கு, அம்மாவோட கூட்டணியில் இல்லை. அன்றைக்கு அவரால் 15 தொகுதிகளில் தோல்வியை கொடுக்க முடிந்தது சார். 500 ஓட்டு, 600 ஓட்டு, 1000 ஓட்டுன்னு. ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தலில் என்ன ஆச்சு? ஓகே ஓகே, நயினார் நாகேந்திரனே தோத்தார் அந்த 500 ஓட்டுல. அது கார்த்திக் சின்னத்துக்கு விழுந்திருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த தேர்தல் அரசியல் என்பது ஒரு கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கை அடுத்த நிலைப்பாட்டிற்கு போகும்போது மக்கள் அதை மிக தெளிவாகவும் தீர்க்கமாகவும் முடிவெடுப்பார்கள். ஓகே சார், வரேன் சார் உங்ககிட்ட நான். சார் சார் நீங்க ஏதாவது விரிவாக சொல்ல நினைக்கிறீங்கன்னா சொல்ல நினைக்கலாம் சார். ஆமா, ஏன்னா நான் உங்ககிட்ட கேள்வியாக நான் முன்வைக்கிறோம், நிறைய பேசியிருக்கோம், அதுல இருந்தே நீங்க சொல்லிருங்க. நிச்சயமா, ஏன்னா நீங்க கேள்வி கேட்கிறதும் இந்த பேசு பொருளாக ஒரு மீண்டும் அதை ஒரு சமூகம் நலம் சார்ந்த இயக்கத்தை தேவர் நடத்தினார் என்பது போன்ற தோற்றம் வரும்படி இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டேன் சார். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமூகமும் பல கோரிக்கைகளை தன்னகத்தை வைத்திருக்கிறது சார். எல்லாரும் வச்சிருக்காங்க. நாங்கள் பாரத ரத்னா விருது என்று சொல்லுகிற போது ஒரு மாபெரும் தலைவருக்கு இந்த உயரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் இந்திய அரசால் என்ற கோரிக்கை, அது குறித்து நம்ம பேசுகிற போது நீங்கள் அவர் சார்ந்த சமூகத்தில் இத்தனை கோரிக்கைகள் இருக்கிறது, நீங்கள் எங்கே அந்த கொண்டு போகிற விதம் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மீண்டும் மீண்டும் அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு சமூகத்திலும் பல கோரிக்கைகள் இருக்குன்னா ஒவ்வொரு கோரிக்கையை தான் நிறைவேற்ற முடியும். நீங்கள் இத்தனை கோரிக்கைகளை இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்னா இந்த கோரிக்கை உரிய காலத்தில் பரிசீலிக்கப்படும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த இடத்தில் இன்றைக்கு இதை செய்யுங்கள், நாளைக்கு அதை செய்யுங்கன்னா இது ஒரு பொது வெளியில் நாம் விவாதிக்கிறோம் சார், எல்லாருக்கும் தெரிய வேண்டிய. இப்போ இதே மாதிரி எத்தனை கோரிக்கைகள் வரும், அதை எதை உடனடியாக செய்ய முடியும், இதற்கான ஆயத்த பணிகள். இப்போ நீங்கள் சொன்னீங்க கணக்கெடுப்பு என்பதில் பல காரணிகள் இங்கே இருக்கிறது, சூழ்நிலை இருக்கிறதா, அதை போய் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்தையும் ஒரு அரசு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்குமா கூடாது. கணக்கெடுப்பு தானே சார் நாங்களும் பேசுறோம். உங்க கணக்கெடுப்பு அதான் சார் சொல்றேன், உங்க கணக்கெடுப்பு இருக்கு. இப்ப நீங்க இது போன்ற ஒரு எண்ண ஓட்டத்தை நீங்க தொடர்ந்து நாம் கடத்துவதால் என்ன ஆகும்? கணக்கெடுப்பு எடுப்பதே ஓட்டு எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கா, இல்ல யாரும் சோதிச்சு சண்டை போடலாம்ங்கிறதுக்கா, இல்ல உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிறதுக்கா? அப்ப இந்த தோற்றம், இந்த விவாத பொருளை நீங்க அதை எப்படி கொண்டு போறோம்? நாம எப்படி கொண்டு போறீங்க? நீங்க விவாதிச்ச முறையில பாருங்க சார், நீங்களே சொல்லுங்களேன், எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்க. இந்த கோரி, அதாவது நீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இந்த விருது கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை கொடுக்கணும் சார். கொடுக்கணுமா? கொடுக்கணும். அதுல மாற்று கருத்து இல்லையா? அப்ப அப்படின்னா அவர் பிறந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோரிக்கைகளையும் இன்றைக்கே நீங்க கொடுத்துட்டு தான் கொடுக்கணும் இல்ல சார். இப்படி கொடுத்துட்டா இந்த சமூகம் ஓட்டு போட்டு ஏடிஎம்கே நம்புதா? ஏன் நான் தான் சொல்றேன், நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இப்ப அவரே சொன்னார்ல, இப்படி கொடுத்தாப்புல நாங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு. இருந்தாலும் நாங்க கோரிக்கை வைக்க தானே செய்யறோம். அப்ப போடாதவர்களுக்கும் தானே. இது ஓட்டு சம்பந்தம் இல்ல சார். இப்போ பொது வழியில வாதிக்கிறோம், ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக தலைவராக இருந்து அவர் சொல்றார், நீங்க கொடுத்த கூட நாங்க ஓட்டு போட மாட்டோம் சார். நாங்க என்ன, ஒரு அரசியல் ரீதியாக பிணைக்கப்பட்ட எங்களோடு இருக்கிற முக்குலத்தோர் நிர்வாகிகள், ஈவன் நானே இந்த டிஎன்சி சர்டிபிகேட் வாங்கி தான் உட்கார்ந்துருக்கேன். அப்ப இந்த நிலையெல்லாம் நாங்க போய் பார்க்கிற போது, பேசுகிற போது, மக்கள் தேர்தலை எப்படி அரசியல் வைப்பட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் எங்களோடு இருக்கிற ஒருவராக இருந்தாலும் அந்த உணர்வு சிறிதளவும் பாதிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான நியதியாக தான் நாங்கள் செய்ய முடியும். அப்ப அந்த அடிப்படையில் செய்வதை நீங்கள் மீண்டும் மீண்டும் முக்குலத்தோர் சமூகத்தினுடைய கோரிக்கை முழுவதையும் நீங்கள் செய்தீர்களா அப்படின்னார். அதே மாதிரி 11 தலைவர்களின் புகைப்படம் வைப்பதற்கு ஜீவோ வந்ததுன்னு சொன்னார் இல்லையா? நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த எந்த கவர்மெண்ட் ஆபீஸ்லயாவது 5 தலைவர்கள் படம் இருக்கு பார்த்திருக்கீங்களா சார்? இல்ல சார். ஒரு தலைவர் படம் பார்த்திருக்கீங்களா? முதலமைச்சர் இந்த ஆட்சி எந்த ஆட்சியும் முதலமைச்சர் படம் தான் இருக்கு, அதை தாண்டி இல்லை. அப்போ இதை குறை சொல்லணும் என்பதற்காக ஒரு அவருக்கும் சார், அவரு நீங்க மட்டும் பண்ணலன்னு சொல்லல, நான் சொல்ல வரேன் சார். இந்த நடைமுறை இப்படி இருக்கிறது, இவர் படம் மட்டும் அங்கே வைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது செய்தி, அதை நம்ம பார்க்குறோம். அது எவ்வளவு பெரிய புறக்கணிப்பு என்பதை நம்ம உணர முடியும். ஓகே, புரியுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதற்காக ஒரு கோரிக்கை, அந்த கோரிக்கை சிறந்த கோரிக்கை என்றால் அதை நாம பாராட்டிதான் ஆகணும். உங்களுக்கு மனசிலாட்டலும் பரவாயில்ல. அதனால அது உடனே அவரை மீண்டும் ஒரு முத்துராமலிங்க தேவர் என்கின்ற அடிப்படையில் நீங்க மீண்டும் அதை கொண்டு போக நிச்சயமா கிடையாது சார். நிச்சயமா கிடையாது சார். சொல்ல விரும்புறீங்களா சார்? நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன். இல்ல அதான் சொல்றேன். மீண்டும் இது போன்று ஒரு மாபெரும் தலைவருக்கு வர வேண்டிய விருதுக்கான கோரிக்கை தானே ஒழிய இதை அரசியல் படுத்துவது என்பது இது ஒரு ஜாதிய உணர்வை மேலோங்க செய்கின்ற மற்ற
கட்சிகளின் எண்ணத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கும். அதிமுக நிச்சயமாக அப்படி இல்லை. அவருக்கு உரிய அங்கீகாரத்தை பெற்று தருவோம் என்பதை இந்த இடத்தில் ஓகே.